Hi viewers, welcome to Raji's Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சனில் சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ்ஷு. இது பார்க்க போனீங்கன்னா நீங்கள் நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இப்போ வந்து எப்படி இது பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி இது எல்லா யூத்ஸ்க்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு. இது வந்து நான் ஏன்னா இது ஒரு இண்டோ சைனீஸ் டிஷ்ஷுன்றேன்னா ஆஃப் த பார்ட் நம்ம வந்து இந்தியன் மசாலா வச்சும் மற்ற பார்ட் வந்து சைனீஸ் ஸ்டைல்லையும் நான் குக் பண்ண போகிறேன். வாங்க இது எப்படி பண்ண போகிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். இங்கே வந்து நான் சிக்கன் எடுத்திருக்கேன், போன்லெஸ் சிக்கன் ஒரு 500 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 20 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட்டும் ப்ளஸ் கரம் மசாலா, ஒயிட் பெப்பர் இதெல்லாம் வந்து இங்கே மெஷர் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஒரு லெமன் இங்கே ஸ்க்யூஸ் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நம்ம 30 மினிட்ஸ் நம்ம மேரினேட் பண்ண போகிறோம். அதனால் இந்த மசாலா வந்து எல்லா சிக்கன்லேயும் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நம்ம ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வச்சிடலாம். ஓகே, இது கூட நான் வந்து ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். ஒரு 75 கிராம்ஸ் அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் ஆட் பண்ணுறேன். அது கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓகே, இது கூட நான் வந்து கார்ன்ஃப்ளவர் ஒரு 50 கிராம்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளவர் போடுறதுனால ஒரு நல்ல கிறிஸ்பினஸ் வந்து இந்த சிக்கனுக்கு கிடைக்கும். ஸோ இது கூட கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 30 ml அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட நான் வந்து ஒரு ஆயில் 15 ml ஆட் பண்ணுறேன். இப்படி ஆயில் ஆட் பண்ணுறதால நல்லா ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கும். நம்ம ஃப்ரை பண்ண போடும்போது ஈஸியாக வந்து நம்ம போடலாம். ஓகே, இது 30 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து வாங்க இது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து வெஜிடபிள் ஆயில் எடுத்திருக்கேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்குது. இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுறது மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் நல்லா இதை வந்து திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க. ஸோ வெளியே மட்டும் சீக்கிரம் வெந்துடும், அப்புறம் உள்ளே நமக்கு குக் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃப்ரை பண்ணும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் நமக்கு கிடைக்குது. இது வந்து இன்னொரு மெத்தட் பார்க்க போனால் இது இப்படியே கொடுத்தா சிக்கன் பக்கோடாவாகிடும். ஆனால் இல்லை, நம்ம இதை வந்து சிக்கன் மஞ்சூரியன் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரை பண்ணும்போதே இது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா சம்டைம்ஸ் நம்மளே சாப்பிட்டு முடிச்சிடுவோம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம கையில் எடுத்து போடுறதுனால நல்லா அந்த ரவுண்ட் ஷேப் நமக்கு கிடைக்குது. அதனால் நீங்கள் கையிலே நல்லா அழகாக உருண்டையாக பிடிச்சி இது போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து அதுக்கான சாஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ எல்லா சிக்கன் பக்கோடாவும் இது மாதிரி ரெடியாக இருக்குது. இது நல்ல கிறிஸ்பியான ஒரு சிக்கன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுவரையிலும் பண்ணது இந்தியன் ஸ்டைலில் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இந்த சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து சைனீஸ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஸ்ப்ரிங் ஆனியன் பேஸ் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன், சில்லி எடுத்திருக்கேன், சோயா சாஸ் ப்ளஸ் ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி இருக்குது, வினிகர், ஒயிட் வினிகர், கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஆயில் ஃப்ரை பண்ண எடுத்திருக்கேன். நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது கூட ஜிஞ்சர் கார்லிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து ஆனியன் பேஸ்ட் ஒரு 30 கிராம்ஸ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா
ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் பேஸ் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது லோ டு மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறதுனால சீக்கிரமாக இது வந்து ஃப்ரை ஆகிடும். இது கூட நான் ஒயிட் பெப்பர் ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் ஒயிட் வினிகர் ஒரு 15 ml ஆட் பண்ணிக்கலாம். சோய் சாஸ் ஒரு 20 ml ஆட் பண்ணலாம். இது கூட நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு பார்த்து போடுங்க, ஏன்னா மற்ற சாஸ்லலாம் சால்ட் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட நான் சில்லி சாஸ் ஆட் பண்ணுறேன், ஒரு 20 ml, ப்ளஸ் டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு 20 ml ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது கூட வந்து கார்ன்ஃப்ளவர் ஸ்டார்ச் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 15 grams கார்ன்ஃப்ளவர் எடுத்து ஒரு 50 ml மிக்ஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி. அது இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த கொஞ்சம் கூட இதில் ஒரு 10 to 20 ml வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சாஸ் இன்னும் கூட கொஞ்சம் தின்னாக இருக்கும். இப்போ வாங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பக்கோடாவை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து நம்ம நல்லா இந்த சாஸ்லாம் வந்து இந்த சிக்கன் பக்கோடாவில் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ நம்ம சிக்கன் மஞ்சூரியன் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், அந்த டேஸ்ட், இந்த சாஸ் வந்து இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண சிக்கன் கூட ஆட் பண்ணும்போது நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ரொம்ப டேஸ்டியாக ஒரு சிக்கன் மஞ்சூரியன் நமக்கு கிடைக்கும். நல்லா ஈவனாக இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ளஸ் இந்த சிக்கன் ஃப்ரை பண்ண அந்த இது கூட மிக்ஸ் ஆகி வரும்போது இது ரொம்ப டேஸ்ட் ரொம்ப ரியலி நல்லாயிருக்கும். ஓகே, நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணுற அளவுக்கு நம்ம வீட்லேயே இது வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க இது எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் இது வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வைக்கிறேன். ஓகே, இது கூட நம்ம லேவிஷாக ஸ்ப்ரிங் ஆனியன் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் இது ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இது நம்ம ரைஸ் கூட ப்ளஸ் நான் ஐட்டம்ஸ் கூட இது வந்து சர்வ் பண்ணலாம். இது ஒரு டேஸ்டியான டிஷ்ஷு. உங்கள் எல்லாருக்கும் இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது கூட வந்து கோபி மஞ்சூரியன் கூட நான் செஞ்சுருக்கேன் என்னோடய வீடியோவில். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.